ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. அவ கூட ஒன்னா போட்டோலயே சேர்ந்து நிக்க முடியாது. அப்படிப்பட்டவளோட வாழ்நாள் முழுக்க சேர்ந்து வாழ்வேன் நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு ஊர் உலகம் பெரியவனுக்கு ஏதோ பிரச்சனை, அதான் அவனை விட்டுட்டு சின்னவனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு கும்பரனை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. ராசாத்திக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயம் தெரிஞ்சு ஒரே ரகல. என்னமா சொல்ற? எனக்கு என்னமோ அந்த பாரிவேந்தர் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே இல்ல. இத பாரு ராசாத்தி, நீ அடிக்கடி ஒரு கனவு காணுவல்ல, அந்த ராஜகுமார யாருன்னு நினைக்கிற? அது இந்த இனியன்தான். முதல்ல இத நீ புரிஞ்சுக்கணும். அந்த குடும்பத்தை மிஞ்ச வேற யாருமே ஆள் இல்லத்த. அப்படிப்பட்ட இடத்துல நீ வாக்கப்பட்டு போக போற, அத நினைச்சு நீ சந்தோஷம்ல படணும். இது பாரு ராசாத்தி, எல்லார் கல்யாணத்திலயும் சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நிம்மதியே கெட்டு போயிடுமா. இங்க பாருமா, பொன்னிக்கு மட்டும்தான் ராசாத்தி கல்யாணம் பண்ணுங்கிற அக்கறை இருக்கு. அவ சொல்ற விதம் வேணா கொஞ்சம் கோபமா இருக்கலாம், ஆனா அவளோட எண்ணத்துல தப்பு இல்ல. இந்த கல்யாணம் நடக்கணும். ராசாதிக்கும் வயசாயிட்டே போயிட்டு இருக்குது. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற நிலைமையில இவளை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஏதோ இனிய ரூபத்துல ஒரு நல்லது நடக்குது, மனமேடையில வச்சு ஒருத்தன் பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டானா, அதுக்கப்புறம் வேற யார் இவ்வளவு பொண்ணு கிட்ட வரப்போறா? இல்ல இந்த சம்பந்தம் விட்டா நமக்கு வேற வழி இருக்கா? அதனால இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணுமா? அப்படி இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, அண்ணா என்னன்னா சொல்ல வர? மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லிடுங்க. இத பாரு ராசாத்தி, என்கிட்ட அவ்வளவு தெம்பு இல்ல காலம் பூரா உன்னை வச்சு பாத்துக்க. அதனால கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கணும். அப்படி கல்யாணம் நடக்கலைன்னா இனிமே நீ இந்த வீட்டுல என்ன பேசுற? நான் ஒண்ணு இந்த வீட்டுல பெரிய ஆளு கிடையாது. நானே இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன்னு தெரியும். ஆனா எப்ப பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் நீங்க சுமையா நினைச்சிட்டீங்களோ, நீங்க யாரும் அம்மாவையும் அக்காவையும் பாத்துக்க வேண்டாம். நான் கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கால் வயிறு கஞ்சியா இருந்தாலும் எங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் என்னால போட முடியும். அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம். அவங்கள கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்க எனக்கு தெரியும். அடேங்க அப்பா, யார்கிட்ட பேசுறோன்னு தெரியுதா தம்பி? இவ்வளவு நாளா உழைச்சு கொட்டி களைச்சு போன மனுஷன் கிட்ட ஒரு மரியாதை கிடையாது, மட்டும் கிடையாதுல்ல. இந்த மனுஷன் கிட்ட சொன்னா கேக்குறாரா? உங்களுக்கு எல்லாம் நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. என்ன நடக்குதுன்னு தெரியாம ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அங்க ஏர்போர்ட் போயிட்டு வந்த இனியனுக்கு இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்சு அங்க ஏகப்பட்ட கலாட்டா நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் எங்க அம்மா போன் பண்ணி சொன்னாங்க, இவ கல்யாணத்தை நடத்த விடாம அங்கேயே ஆளாளுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறி எப்படியாவது இந்த சம்மந்தத்தை நடத்தி கொடுத்துட்டுன்னு அந்த ஆண்டவங்கிட்ட அல்லாடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் என்னடானா அதெல்லாம் புரிஞ்சுக்காம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. இத பாரு, பாரியையா நமக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, அவரை நம்ம தலைக்குனிய விடக்கூடாது. இத பாரு, உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும், புரியுதா? அது வரைக்கும் நீ அமைதியா இரு, அது போதும். நீங்க எல்லாரும் அந்த குடும்பத்துல வாழறத பத்தி பேசுறீங்க, நான் இனியனோட சேர்ந்து வாழறத பத்தி பேசுறேன். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. பாரிவேந்தர் பேசுங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்லுங்க. இப்பதான் வீட்டுல எல்லாரும் கலந்து பேசணும். நடந்த கலவரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டாங்க. ஒண்ணும் இல்ல, வீட்டுல பெரியவன் இருக்கும்போது சின்னவனுக்கு கல்யாணம் பண்றது அவ்வளவு நல்லது இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. அதனால நாளைக்கு நடத்தலான்னு சொன்ன நிச்சயதார்த்தத்தை
குமரனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஒரேடியா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். எல்லாரும் இருக்கும்போது நம்ம முடிவு பண்ணோம். அப்படி இருக்கும்போது இப்ப தள்ளி வச்சா எல்லாரும் முன்னாடி சொன்ன மாதிரி ராசாத்தி கழுத்துல என் பையன் தாலி கட்டுவான். அதுக்கு முன்னாடி குமரனுக்கும் ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக தான் இந்த நிச்சயத்தையே தள்ளி வைக்கிறோம். அதை தவிர வேற எந்த காரணமும் இல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் பயந்தது போலவே நடந்து போச்சு. எல்லாருமா சேர்ந்து பாரிய என் மனச மாத்திட்டாங்க. ஒண்ணே இந்த கல்யாணம் இருக்குன்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். இப்படி ரெண்டு கட்ட நிலைமையில பேசி நம்ம வாழ்க்கையில விளையாட கூடாதுல்ல. அவங்க எது சொன்னாலும் நம்ம சரி சரின்னு சொல்லுவோம்னு அவங்க நினைச்சிட்டாங்கல்ல. நாம என்ன அவ்வளவு கேவலமாவா போயிட்டோம்? இத நான் விடவே மாட்டேன். பாருங்க, இப்பவே அந்த வீட்டுக்கு போய் ஒரு முடிவு தெரிஞ்சுக்காம நான் விடவே மாட்டேன். நான் யாருன்னு அந்த குடும்பத்துக்கு காட்டுறேன். பாருங்க, வாரா சாத்தி. இப்பவே அந்த பாரிய வீட்டுக்கு போய் ரெண்டுல ஒண்ணு கேட்டுறலாம். அண்ணி வேண்டாம் அண்ணி, இப்ப நம்மளால அங்க ஒரு பிரச்சனை வேண்டாம். ஆமா பொன்னி, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். அத்தை, இப்ப நீங்க என் கைய விடலனா வாழ்க்கை முழுக்க ராசாத்தி கையை யாரும் பிடிக்க மாட்டாங்க. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வா அண்ணி. பொன்னி, பொன்னி அங்க போக வேண்டாம் பொன்னி. சும்மா இருங்க. சொல்றத கேளு, சொல்றத கேளு பொன்னி. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? டேய், என்ன கனவு தேவதை மாதிரி என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்தா. அவ என் காதலை ஏத்துக்க மாட்டாளான்னு தவியா தவிச்சேன். அப்படிப்பட்ட தேவதை என் காதலை ஏத்துக்கிட்டு இனி என் வாழ்க்கை உன் கூட தான் சந்தோஷமா சொன்னான். அதை கேட்டதும் அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கலையடா, நிலைக்கலையே. நானும் இதை எதிர்பார்க்கல மச்சான். சங்கர் இப்படி நடந்துக்கிட்ட உடனே உங்க அப்பா இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் மட்டும் இல்ல, ஏன் யாருமே எதிர்பார்க்கலடா. இனியா, நிச்சயதார்த்தம் கேன்சல்டா. அப்பா ஒத்துக்கிட்டாரா? எங்க அம்மா சொன்ன உடனே சித்தப்பா சரின்னு சொல்லிட்டாரு. நீயும் சித்தியும் வந்ததுக்கு அப்புறம் அம்மா சித்தப்பா கிட்ட பெரியவன் இருக்கிறப்ப சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்காது, அதனால பெரியவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டு ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னா வைக்கலாம்னு சொன்னாங்க. சித்தப்பா சரின்னு ஒத்துக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை தள்ளி வச்சிட்டாரு. எனக்கு பொண்ணு கிடைச்சு கல்யாணம் நிச்சயம் ஆகுற வரைக்கும் உனக்கு கல்யாணம் நடக்காதுடா. அண்ணே, என்ன உனக்கு பிடிக்கும் தானே? ஆமாண்டா. நீ ஒரு ஆஞ்சநேயர் பக்தன், உனக்கு தான் எந்த ஆசாபாசமும் கிடையாதுல்ல? ஆமா. அப்படின்னா அந்த ராசாத்திய நீயே கட்டிக்கன. நான் வேணா அப்பா கிட்ட பேசுறேன். இங்க பாரு இனியா, நீ எதை கேட்டாலும் செய்வேன், ஆனா இது மட்டும் என்னால முடியாதுடா. என்னதுக்கு பாக்குறான்? டே முத்து, என்ன விட்டுரு மச்சான், அவளை விட சாமி.
எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும். அண்ணி வேண்டாம் அண்ணி, எந்த பிரச்சனையும் வேண்டாம். வாங்க அண்ணி, வீட்டுக்கே ஏய், போயிடலாம். வாய் மூடிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காரு அந்த பெரிய மனுஷன்? காலையில எல்லார் முன்னாடியும் பையனை கட்டி வைப்பேன்னு சத்தியம் பண்ணாத குறையா சொல்லுவாரு. அப்புறம் அவர் பையன் வந்ததும் இந்த விஷயத்த ஆற போடுற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லுவாரு. இதை எப்படியே விட முடியாது. இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கிட்டாம நான் விட மாட்டேன். ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஒரு பஸ் வர மாட்டேங்குது. ச்சே. ஆட்டோ நிறுத்துங்க நிறுத்துங்க. எங்கம்மா போனோம்? நான் சொல்ற இடத்துக்கு போங்க. ராசாதி வேண்டாம் அண்ணி. ஏறடி அண்ணி. ஏறு. ஓ உட்காருங்கம்மா. நீங்க போங்க. இனியன், ம்? இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல, கல்யாணம் தான். நிஜமா கல்யாணம் தான். ஆனா அதுவும் கூட தான். உங்க அப்பா தான் உனக்கு ராசாத்திக்கு கல்யாணம் சொல்லிட்டார்ல, அப்புறம் எப்படி? என்ன நீ பேசுறத பார்த்தா எங்க அப்பா கூட சேர்ந்து அந்த குண்டச்சிக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல இருக்கு. இந்த பார், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அதுவும் கூட மட்டும்தான். அப்போ ராசாத்தி நிலைமை? அவ விதி என்னவோ அதுபடி நடக்கும். அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. அப்படி என்னால இருக்க முடியாது. அவளும் பாவம் தானே. அப்ப ஒண்ணு பண்ணு, நீயே இருந்து கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு அச்சதையை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு போ. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? இந்த பார், ஒண்ணு நடக்கணும்னா இன்னொன்னு இழந்துதான் ஆகணும். இது விதி. அந்த மாதிரி நம்ம கல்யாணம் நடக்கணும்னா ராசாத்தி கூட நடக்கிற கல்யாணம் நிக்கணும், நிக்கும். குமரா, குமரா, எங்க இருக்கான் இவன்? குமரா, என்னம்மா? இந்த போட்டோல இருக்கிற பொண்ணுங்கள்ல யார உனக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு, பேசி முடிச்சிடலாம். என்னடா எதையும் பார்க்காம கையிலேயே வச்சிருக்க? உன் பையனுக்கு ஒரு குண்டு பொண்ணும் என் பையனுக்கு ஒரு அழகான பொண்ணும் பொண்டாட்டியா வரணுங்கிறது விதி. அதுக்கு யாரால என்ன பண்ண முடியும்? என்னடா எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பேசி முடிக்கணும்ல. உன்னால இனியனோட நிச்சயதார்த்தமும் நிக்குது. சொல்லுடா, இதுல யாருதான் உனக்கு பிடிச்ச பொண்ணு? எனக்கு யாரையும் பிடிக்கல. இது சரிப்பட்டு வராது. உன்ன பாருன்னு சொன்னதே தப்பு. பெரியவங்க நாங்களே ஒரு பொண்ண பார்த்து அவ கழுத்துல தாலிய கட்டுறான்னு சொன்னாதான் சரியா வரும். இரு நானே பாக்குறேன். இந்த பொண்ணு குமரனுக்கு சரியா இருப்பான்னு தோணுது. நீங்க பாருங்க. ஜோடி பொறுத்த அம்சமா தான் இருக்கு. பாரு, நீ பாரு. என்ன மங்கை, நீ பாக்காம இருக்க? நீ பாத்துட்டு சொல்லு. ஏன்னா குமரனை பெத்ததுதான் நான். அவனை பார்த்து பார்த்து வளர்த்தது நீதானே. உனக்குதான் அவனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பொண்டாட்டியா வந்தானா நல்லா இருக்கும்னு தெரியும். பாரு மங்கை.
இல்ல பெரியவங்க எல்லாம் பார்த்து சொன்னா சரிதான். நீங்க சொன்ன மாதிரி பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. பொண்ணு எங்க எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. இவதான் உனக்கு பொண்டாட்டிய வரப்போறவ. நீயும் நல்லா பாத்துக்கோ. இப்பவும் என்னோட ஆசை சொல்லலைன்னா எப்பவுமே சொல்ல முடியாம போயிடும். அப்புறம் இனி எனக்கு அமைஞ்ச மாதிரி தான் ஏதாவது ஒரு பொண்ணை என் தலையில கட்டி வைப்பாங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எங்க இருந்துடா வந்துச்சு இந்த மாதிரி பழக்கம்? இது வரைக்கும் நம்ம வீட்ல பெரியவங்க பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. பொண்ணு அம்மா வேண்டாம்மா. அம்மா என்னது தோளுக்கு நடந்தவளை கை நீட்டி அடிக்கிறீங்க? வாங்க பாத்துட்டு இருக்க கூட்டி போறேன். அவன் அடிக்காதீங்க. சித்தி ஒரு பொண்ண பாக்குறதுக்கு முன்னாடி அவ தகுதி தராதரம் என்ன, அவ குடும்பம் எப்படிப்பட்டது, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நம்ம குடும்ப கௌரவத்தை கட்டி காப்பாத்துவாளான்னு எதையுமே பார்க்காம நீ பாட்டுக்கு ஒரு பொண்ண காதலிக்கிறேன்னு சொன்னா நாங்க கட்டி வைக்கணுமா? நாங்க பாக்குற பொண்ணுதான் உனக்கு பொண்டாட்டி. சும்மா இருக்கியா இல்லையா? என்ன ஏதுன்னு விசாரிக்காம அது என்ன கை நீட்டி அடிக்கிறது புது பழக்கம்? ஏய் குமரா, யாரு பொண்ணு, எந்த ஊரு, எப்பேற்பட்ட குடும்பம், இதெல்லாம் சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு கண்மணி. அட நம்ம கோயிலா பொண்ணு. டேய் இத சொல்றதுக்கு உனக்கு என்னடா தயக்கம்? ஐயோ அந்த பொண்ணு சரியில்லையே. நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தா ஏதாவது வில்லங்கம் வருமே. போயும் அந்த பொண்ணு போய் லவ் பண்றானே. சரி அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல அண்ணே. அவங்களும் நல்ல குடும்பம் தான். நம்ம அளவுக்கு இல்லனாலும் ஓரளவு வசதியான குடும்பம் தான். பேசி முடிச்சிடலாம்ல. நல்ல பொண்ணுதாப்பா, பேசி முடிச்சிடலாம். மரகதா நீ என்ன சொல்ற? எனக்கும் சம்மதம் தாங்க. வாழ்க்கையிலே இப்பதான் ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு குமரா. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? போறேன் போய் அந்த மனுஷனை என்ன ஏதுன்னு ஒரு கேள்வி கேட்காம விட போறதில்ல. சும்மா நினைச்சிட்டாரு அவரு. அண்ணி வேண்டாம் அண்ணி. சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நாம சும்மா இருக்கதான் அவங்களுக்கு நம்ம ரொம்ப இலக்காரமா தெரியறோம் போல இருக்கு. பாப்போம், அவராச்சு நானாச்சு. புள்ளைய கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த மனுஷன். இருக்கு அவருக்கு. இப்ப போய் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. அண்ணி பயமா இருக்கு அண்ணி. ஏய் என்ன பயம்? அவர்தான் பயப்படணும், நாம எதுக்கு பயப்படணும்? கோவத்துல என்ன பண்ண போறேனே தெரியல. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கவலையில உட்கார்ந்துட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்ப கல்யாணமே வேணான்னு சொல்றாரு அவரு. தள்ளி போடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கல்யாணத்தை நிறுத்த பாப்பாரா அந்த மனுஷன். பொண்ணு ஏன் சும்மா நினைச்சிட்டாரா? பொண்ணு யாருன்னு காட்டுறேன் பாரு, அப்பதான் அந்த மனுஷனுக்கு புரியும். யாரு போன் பண்றா? வேலை நேரத்துல. பாரிவேந்தர் ஐயா, இவர் எதுக்கு இப்ப போன் பண்றாரு? ஐயா சொல்லுங்கய்யா. நீங்க போன் பண்ணதும் கையும் ஓடல காலும் ஓடல. என்ன விஷயங்கய்யா? எல்லாம் நல்ல விஷயம்தான். நம்ம இனி எனக்கு ராசாத்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாங்கய்யா தெரியுங்கய்யா. பெரியவன் இருக்கிறப்போ சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு வீட்டுல பேசிட்டு இருந்தோம். அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. உங்க பொண்ணு கண்மணிய எங்க பையன் குமரனுக்கு கட்டி வைக்கலான்னு ஆசைப்படுறோம். பொண்ணை பெத்தவங்க நீங்க என்ன சொல்றீங்க? சரின்னு சொன்னீங்கன்னா 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல பண்ணிடலாம். உங்க சம்மதத்தை சொன்னீங்கன்னா மத்த விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிடலாம். என்னங்கய்யா நீங்க போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். பெரியவங்க நீங்களே கேட்கும்போது யார்தான் வேணான்னு சொல்லுவா? தாராளமா பண்ணலாங்கய்யா.
ரொம்ப சந்தோஷமா. நாளைக்கே பொண்ணு கேட்டு வர்றோம். நிச்சயத்தை ராசாத்தி வீட்லயே வச்சுக்கலாம். உங்க இஷ்டம் போலயே பண்ணலாம்யா. நீங்க எங்க வீட்ல சம்பந்தம் வச்சுக்கிறேன்னு கேட்டதே பெரிய விஷயம். சரி, அப்போ மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா. ஐயோ தமயந்தி எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. தமயந்தி. அண்ணா, நான் கோகிலிட்ட பேசிட்டேன். அவங்க பொண்ணை கட்டித்தரதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன தம்பி, ராசாத்தி வீட்டுக்கு போன் போட்டு விஷயத்தை சொல்லிடலாம்ல? இப்பவே பேசிடுறேன். சொல்லுங்க. நம்ம பேசினபடி நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாம். பெரியவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு 2 கல்யாணத்தையும் ஒன்னா வச்சுக்கலாம்னு தான் முன்னாடி போன் பண்ணி நிச்சயத்தை தள்ளி வச்சுக்கலாம்னு சொன்னேன். இப்ப குமரனுக்கு நம்ம கோகிலா பொண்ணு கண்மணிய பேசி முடிச்சாச்சு. அப்படியா? அதான் பேசினபடியே நாளைக்கே நிச்சயத்தை முடிச்சிட்டு வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லையே? ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. 2 கல்யாணத்தையும் ஜாம் ஜாம் பண்ணிடலாம். சரிங்க. ஐயோ, பொன்னி வேற அங்க போயிருக்காளே. அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி. பேசாத. வா. அண்ணி அண்ணி வேண்டாம் அண்ணி. சொன்னா கேளுங்க அண்ணி. ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணாம விட மாட்டேன். வா அண்ணி. வா. அண்ணி வேண்டாம் அண்ணி. வாங்குறல. தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம் அண்ணி. அண்ணி பேசாத.